ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இருக்க ஒரு பெரிய சந்தேகங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னை பற்றி ஃபஸ்ட்லேருந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு இங்கிலீஷ் பெருசாக பேச தெரியாது. ஸோ அவங்க எல்லாருமே எங்கிட்ட கேள்வி, யூகே போனதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத எங்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கே பெரிய டவுட்டுங்க. நான் எப்படி சமாளிக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் வந்த டைமில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ எப்படின்னா, ஒரு 5 to 10 days மட்டும் தான் உங்க கூட ஒரு பையன் இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக. ஸோ நீங்கள் அவங்க இருக்கனால அவங்களோட ஹெல்ப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம் அந்த 10 days வேஜ் கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா நிற்கும் போது சம்பளம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நான் தனியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நடு பெட்ரோல் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் தெரியல, நம்ம ஊர் மாதிரி சென்ட்ரல்லாம் கூட இருக்காது. நம்ம ஊர் பைபாஸ் ரோட்லலாம் இருக்கிற மாதிரி நடு காட்டுக்குள்ள ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், அதுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்கறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும். நீங்க அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் மட்டும் இருக்காது. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெட்ரோல் மட்டுமே இருக்காது. அங்க நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவன் என்ன கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். அப்படிங்கும்போது நான் என்னால் பண்ண முடியாமல் நான் ஆங்கிலோஃபோனில் ஒரு கோர்ஸ் எடுத்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணி என்னால் ஓரளவுக்கு பேச முடிஞ்சுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒரு லாங் வீடியோ போகிறோம், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இங்கிலீஷ் பேசலாங்க. நான் இங்கே வரும்போது ஹவர் யூன்னு கேட்டால் பதில் குட் அப்படிங்கிறத தாண்டி பதில் கூட சொல்ல தெரியாமல் இருந்தேன். பட் இப்போ எப்படி நான் சமாளிக்கிறேங்கிறத கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.